அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப்பாக வேலை செய்ய விருப்பம் இருக்குங்க. ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஃப்ளோ மீட்டருங்க. நிறைய பேர் வந்து நிறைய கம்பெனியில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இடத்துல வந்து ஸ்டீம் ஃப்ளோ மீட்டர் வந்து தேவைப்படுது. அது எப்படி இருக்கும், எப்படி ப்ராசஸ் பண்ணணும், எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது, எப்படி வாங்குறது அப்படின்னு வந்து நிறைய குழப்பப்பட்டு இருப்பீங்க. இப்போ எப்படி நான் இந்த ஸ்டீம் ஃப்ளோ மீட்டர் நீங்கள் வாங்கணும், உங்கள் ப்ராசஸ்க்கு எப்படி தேவைப்படுங்கிறத நான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும். இது வந்து ஸ்டீம் ஃப்ளோ மீட்டருங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது, இது என்ன மெட்டல் பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்எஸ்ங்க. சரிங்களா? ஏன் எஸ்எஸ்ல ஓடாமல் நீங்கள் வந்து இது கார்பன் ஸ்டீல் ஓட்டலாம், அப்புறம் இந்த மாதிரி மெட்டல்ஸில் இருக்கலாம், சாதாரணமாக அந்த குளோபால் டைப்பில் இருக்கிற வால் மெட்டல்லையே செஞ்சுக்கலாம். ஏன் இந்த மெட்டலில் சூஸ் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சென்சார் மூலியமாக ஒர்க் ஆகுது. துருவோ ரொம்ப டஸ்ட்டுகளோ அது ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா இது வந்து சென்சார் ஒர்க் ஆகாமல் உங்களுக்கு ஃப்ளோ வந்து ரொம்ப ஸ்டீம் ஃப்ளோ எவ்வளோ போயிட்டுருக்குதுன்னு சொல்கிறது அதாவது பிரச்சனை வரும். அதே மாதிரி எவ்வளோ ப்ரெஷரில் மெயின் ஆகுது இதெல்லாம் சொல்கிறது கரெக்டாக வராது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் மெட்டலில் வாங்கிக்குவாங்க. மற்றபடி நீங்கள் ஐபிஆர் பைப்பில் இது கூட ஃபிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோ மீட்டர் இந்த எஸ்எஸ் மெட்டலில் தான் இருக்கும். இது வாங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். இதாவது வந்து இந்த குளோபால் டைப் தானுங்க. 1 வே தான், 2 வே கிடையாது. 1 டைம் கொடுத்தீங்கன்னா அனுப்பிச்சே வெளியே வரும், அவ்வளோதான். சரிங்களா? இது வழியாக கொடுத்துக்கலாம், இது வழியாக கொடுத்துக்கலாம்லாம் கிடையாது. 1 பாஸ் தான். இது வழியாக இப்போ இது வந்து இதுதான் இன்லெட்னு வைங்களேன். இது இன்லெட்டில் இது கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல பாஸ் ஆகும். இந்த இடத்துல ஒரு பிஸ்டன் மாதிரி இருக்கும். இதில் பட்டு மேலே ஏந்தி எவ்வளோ ப்ரெஷர்னு காட்டும். இப்போ நீங்கள் 10 kg இதில் ப்ரெஷர் போயிட்டுருக்கு. இந்த 4 வால்வுங்க இது. இதே வந்து 6 வால்வுலேருந்து கிட்டத்தட்ட 6 10 வரையும் நிறைய ஃப்ளோ மீட்டர் இருக்குதுங்க. உங்களுக்கு ப்ராசஸ்க்கு என்ன பைப் லைன், ஐபிஆர் பைப் லைன் போட்டுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை வாங்கி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் 10 kg கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பிஸ்டல் தட்டி இந்த 10 kg இங்கே போய் ப்ரெஷரில் காட்டும். இப்போ ஆட்டோமேட்டிக் இங்கே இந்த மீட்டரில் 10 kg இருக்குது அப்படின்னு காட்டும். அதுக்கு மேலே இன்னொரு ஆட்டோமேட்டிக் என்னங்கன்னா இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது மூலிமா பாஸ் ஆகிற ஸ்டீமு இங்கே ஒரு காட்டி இங்கே என்ன ஆகும்னா எவ்வளோ ஃப்ளோ போயிட்டுருக்கு, அதாவது 1 ஹவர்ஸ்க்கு எத்தனை டன் ஸ்டீம் போயிருக்கு, எவ்வளோ ஹவர்ஸ்க்கு எவ்வளோ, இப்போ 600 PSI போகுதா, இல்லை 200 PSI போகுதா, 100 PSI போகுதா, PSI கணக்குலேயும் இது வேரியேஷன் கரெக்டாக அக்யூரஸாக சொல்லுங்கள். உங்களுக்கு சாதாரண ப்ரெஷர் கேஜில் என்ன காட்டுதோ அதை விட கொஞ்சம் நல்லாவே காட்டும், அக்யூரஸாக காட்டும். அதனால் இது வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ஈஸி தான், ரொம்ப பெரிய செலவுகளாக வைக்காது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க்கும் நல்லா நீட்டாக இருக்கும். அது இல்லாமல் வந்து இங்கே டிஸ்பிளே எவ்வளோ ப்ரெஷர் காட்டுது, அதே மாதிரி எவ்வளோ PSI போயிட்டுருக்கு, எவ்வளோ ஹவர்ஸ்க்கு என்ன போயிருக்குன்னு நான் மந்த்லி கணக்கு ரிப்போர்ட்டும் கூட எடுத்துக்கலாம் இதுலேருந்து. அப்புறம் ரெண்டாவது என்னென்னா இதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்து போய் நீங்கள் மீட்ரு ப்ராசஸ் இருக்க ஏரியாவில் வந்து மீட்டராகவும் செட் பண்ணி அங்கேயும் பார்த்துக்கலாம், இங்கேயும் பார்த்துக்கலாம், அங்கேயும் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் இது வந்து ஆட்டோமேட்டிக்ங்காட்டி இதில் நீங்கள் ஒயர் ஒன்று கேபிள் பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சிஸ்டத்துலேயும் ஆட்டோமேட்டிக்காக டெய்லி அதிலே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் சிஸ்டத்துலேயும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் எவ்வளோ போயிருக்கு அப்படின்ட்டு. அதனால் வந்து இது வந்து ப்ராசஸில் ஒவ்வொரு ஒர்க்கும் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டீம் கம்மியாக கொடுத்து ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம் வந்துடும். அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வழியே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த இது மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு யாருமே இது ஏமாத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது வந்து அக்யூரஸாக காமிட்டிடும். அதே மாதிரி இதில் எங்கேயுமே எந்த ஒரு ஹேண்டில்ஸும் இல்லை. பார்த்திங்கன்னா கூட்டி குறைக்கிறதுக்கு, இது கூட்டி குறைக்கிற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வால்வு போயிட்டீங்கன்னா ஒன்லி 1 வே மட்டும் தான், இதில் ஏமாற்ற முடியாது. இது என்ன இருக்குதோ அதை அப்படியே காட்டிடும், உங்கள் சிஸ்டத்துக்கு வந்துடும், உங்கள் மொபைலுக்கு வர்ற மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய செட்டப்லாம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி வால்வு வந்து நீங்கள் கம்பெனியில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வால்வ்ஸு அது இல்லாமல் வந்து இதே வால்வு வந்து நான் டயக்ராமோட எப்படி உள்ளே ஒர்க் ஆகுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் இது வாங்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோகள்லாம் என்னோட யூடியூப் சேனலில் அடிக்கடி போட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி பாய்லர் சம்மந்தமான வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது இல்லாமல் லைக் பண்ணுங்கள். அது இல்லாமல் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, அந்த கமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நானும் ஆன்சர் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு புதுசாக வீடியோஸ் வேணும்னாலும் நான் ப்ரிப்பேர் பண்ணி தரேன். அது இல்லாமல் உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு வேணும், இண்டிவிஜுவலாக வேணும்னாலும் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். சரிங்களா? டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பேன். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.